நுண்ணுயிர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் சார், அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. இந்த பூமி தாய் நல்லா அள்ளி கொடுத்தா. கண்டிப்பாக ஒரு ஏக்கரில் 40 மூடைன்றது சர்வசாதாரணமாக ஈன்ற பெரிதும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீமையை காப்பாற்றி ஒரே நாளில் 50 ஏக்கருக்கு மேலே போடுவோம். 10 பேரை வச்சுட்டு 2 வண்டியில் சீடை ஏற்றிட்டு மார்னிங் 6க்கு ஏற்றி ஈவினிங் 6க்குள்ளே முடிக்கணும். ஆனால் என்ன இன்னைக்குள்ள ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா லேபரும் வேஜஸ். கண்டிப்பாக தன்னுடைய நிலத்தில் விளைஞ்சதை அதை அவிச்சு ஆளாட்டி இது பண்ணி இந்த சத்தான இதை சாப்பிட முடியாமல் இப்போ பாலிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து. அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரத் நிறுவனத்திலிருந்து நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி நம்மளுடைய விவசாயிகளுடைய அனுபவங்களை நம்ம வாரம் நம்ம பதிவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூரில் வந்து பார்த்திங்கன்னா மரப்பயிர் சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக விவசாயி சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை எங்களுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்குவோம் சார். என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன். இது நான் இப்போ நீங்கள் நிற்கிற இடம் வந்து மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் சண்முகநாதபுரம்னு ஒரு வில்லேஜ். இது இந்த வில்லேஜுக்கு சைடில் தான் எங்களுடைய நிலங்கள்லாம் இருக்குது. அதை ஒட்டி எங்கள் ரிவர் போகுது, பெரியார் ரிவர் போகுது. இங்கே தான் எங்களுடைய விவசாயங்கள் காலங்காலமாக எல்லோரும் முன்னோர்கள் வந்து பார்த்ததை நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 50 இயர்ஸாக பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதிலேருந்து மாறலாமா அப்படின்ற ஒரு இது வரும்போது இந்த பெர்னியல் கிராப்ஸ்ன்னு சொல்லி மரங்களை நட்டு அதன் மூலியமாக நல்ல லாபங்கள் அடைய முடியுமான்ற ஒரு நினைவு வந்தோடனே சரி, அதுக்கான இடம் எனக்கு சரியான ஒரு அப்ரோச் கிடைக்கல. அப்போ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது பசுமை பாரதத்தினுடைய ஒரு இன்டர்வியூவை நான் கேட்கும்போது அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க நம்பர்ஸை வாங்கி அவங்கள்ட்ட இது பண்ணும்போது எல்லா இதுவும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் சார், நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், எங்களுடைய முழு சர்வீஸை நான் உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதன் மூலயமா எங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி இருக்கார். அவரை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் மூலியமாக எல்லா மரங்கள் என்னென்ன தேவையோ அதை கொடுத்தாங்க. அதன் வாயிலாக நான் இந்த ஒரு 50 சென்ட் இடத்துல நான் வந்து ஒரு 300 மரங்கள் போட்டிருக்கேன். நான் நிற்கிறதுக்கு பார்த்தா அந்த பாதையில் எல்லாமே அந்த எவ்வளோ நாள் ஆகுது சார்? இது வந்து கரெக்டாக 1 இயர் ஆகுது. 1 இயர். ஓகே. ஒரு வருஷத்தில் நட்டிருக்கோம். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 15 அடி 18 அடிக்கு மேலே போய் 20 அடிக்கு போயிடுச்சு சில மரங்கள்லாம். அந்த அளவுக்கு அதுக்கு அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு சரியான நுண்ணூட்டச்சத்து உள்ள ஒரு திரவம் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும்னு சொன்னாங்க. அதை நட்டப்போ அதாவது ஒரு மரத்துக்கு 100 மில்லின்ற அளவுக்கு தண்ணியில் கலந்து ஊற்ற சொன்னாங்க. அதையும் நாங்கள் செஞ்சோம். அது அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை அதை இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. அதையும் செஞ்சோம். 1 இயர் முடிஞ்சோடனே இன்னொரு கப்பல் 3 தடவை பண்ணியாச்சு. இது போதும் சார் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இதில் ஒரு 100 சொச்சம் மரம், செம்மரத்தில் ஒரு 140 மரம் நட்டிருக்கேன். வந்து சாத்துக்குடி நீங்கள் பண்ணலாம் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதில் ஒரு 80 90 போட்டிருக்கேன். இவ்வளவும் வச்சுருக்கேன். அது போய் வீட்டுக்கு தேவையான மாமரங்கள், சப்போட்டா, எலுமிச்சை, நவா மரம், சீட்லெஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இறைவன் முகம் பார்த்து நல்லது கொடுக்கணும். அதுக்கு இவங்க பசுமை பாரதம் எனக்கு செய்த அந்த உதவியை நான் ரொம்ப பெருமையோடு இந்த நேரத்தில் எதிர்கொள்கிறேன். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க சார்? எங்கே? நான் பிஏ முடித்தேன் சார். ஓகே சார். முடித்ததுக்கப்புறம் பிஎல் அப்ளை பண்ணி போனேன். பட் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் நோட்டக்கார குடும்பம்னு பேசுவாங்க. இந்த கிராமத்தில் 7 மந்தை. 7 மந்தையிலே நாங்கள் வந்து அந்த மந்தையினுடைய வரவு செலவு கிராமத்தினுடைய எல்லா வருமானங்களும் எங்கள்கிட்ட தான் இருக்கணும். நாங்கள் நோட்டக்கார வீடுன்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் ஃபாதர் காலத்தில் வந்து ஃபாதர்ஸ் காலத்தில் வந்து பார்த்துட்டு வந்தது. அது அப்படியே அது மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ முன்னால் இருந்தவங்க பார்த்து அப்படியே பிரதர்ஸ் எல்லோரும் பார்த்து கடைசியில் வரும்போது நான் வந்து பிறந்ததுலேருந்து சிட்டியிலே இருந்துட்டேன். வில்லேஜ் வரல. மதர் மாத்திரம் ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் டிமைஸ் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே லேடி எங்களுக்கு விட்டு அந்த 60 ஏக்கரை அவங்களே பார்த்தாங்க. வெரி குட். இவந்தோ அவங்க எலிட்ரேட்டராக இருந்தாலும் கையெழுத்தோன்னு தான் போட தெரியும். பட் எதுனாலும் என்னையை கேட்காம செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் என்னமோ நல்ல பிள்ளை சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்குவேன். அவங்கள ஃபாலோ பண்ணியே நான் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் படிச்சுட்டு முடித்தோடனே என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலைகள் வந்தது. நான் சொல்கிறது 65ல் நல்ல வேலை ஜாயின் பண்ணிட்டு 68ல் வெளியில் வர்றேன். ஓகே.
வந்ததுக்கப்போ எனக்கு நல்ல வேலைகள் நிறையா ஃபாரின் போகிறதுக்குலாம் சான்சஸ் நிறையா. அப்போ வந்து வீட்டை தேடி வேலை வரும். இப்போ வேலையை தேடி எல்லாரும் ஆமாம், அப்போ படிச்சவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வாங்க வாங்க ஏன் உட்காந்துருக்கீங்க கூப்பிட்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊரில் 10 பேர் 15 பேர் தான் படிச்சவங்க இருப்பாங்க. அப்படி நல்ல வேலைகள்லாம் வந்தது. வந்தப்போ மதர்கிட்ட இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன்னு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் பாப்பா நீ இது மெட்ராஸில் அப்ளை பண்ணது ஓகே, அது இருக்கட்டும், ஜாயின் பண்ணுற முன்னால் வந்துட்டு போயிருந்தேன். சரி மதுரைக்கு திரும்ப வந்து மெட்ராஸில் வந்து நான் கேட்டால் நீ வேலை பார்க்கக்கூடாது. என்னப்பா அம்மா அப்படி சொல்கிறீங்க, படித்தது வேட்டியை பெருமைம்மா, நல்ல சான்ஸ். உங்கள் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் 50 வருஷம் கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாரையும் வளர்த்துட்டேன். ஒன்றே உங்கள் பிரதரை, எல்டர் பிரதரை, உங்கள் அக்கா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சு நான் இது பண்ணுவேன். அண்ணன் பார்க்க மாட்டான், அவன் வந்து ஒரு வாஷிங் டெண்டன்சியில் வெளியில் சுற்றிட்டு இருக்காரு. கருத்தாக உன்னை வளர்த்துட்டேன், நீ தான் பார்க்கணும், என் பேரை காப்பாற்றணும் அப்படின்னாங்க. ஓகே என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, கஷ்டமாக இருக்கேன், எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதுமா. நானும் தெரிஞ்சு போகலப்பா, தெரிஞ்சுக்கலாம். விவசாயம்ன்றது ஒன்று பெரிய இமயமலையை புரட்டுற வேலை இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக நீ வந்து என்ன பண்ணாங்க, எல்லா கீஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீ தான் பார்க்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த வேலையை எடுத்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க என் கண்ணு முன்னால். வேலைக்கு போகல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேம்மான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் என்ட்ரு பண்ணோன்னே ஐ ஷெட் டியர்ஸ், கண்ணீர் வந்துருச்சு. ஒன்றுமே தெரியாமல் உழுகுறது நான் எப்படி, பரப்போட்டுறேன் எப்படி, நடுறதுனா எப்படி, ஒன்றும் தெரியாத அளவுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? கண்டிப்பாக முடியாதுன்ட்டு 1 இயர் பல்ல கடிச்சு என்னமோ பார்த்தேன். அதில் லாஸ் லாஸ் வரத்தான் செய்யணும். என்னமோ சொல்லுவாங்க, உழுதவங்க கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதனும், உழக்கே கலவாண்டு போயிட்டாங்க, உழக்கும் இல்லை. அந்த லெவலில் இருக்கிறதுனால சரி சின்ன பிள்ளை விவசாயம் வீடு வந்து சேரான்றது எனக்கு தான் போல இருக்குது. அந்த பழமொழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்புறம் போய் அம்மாட்ட சொன்னேன், அதெல்லாம் முடியாது, என்ன பண்ணுவியோ அதில் சக்ஸஸ் ஆக வேண்டியது உன்னுடைய, உன்னால் முடியும்னா பண்ணு, இல்லைன்னா இட்ஸ் அப் டு யூ, இதுதான் ஜீவாதாரம், எது வேணாலும் பண்ணி ஐ டோன்ட் மைண்ட், வித்துட்டு கூட போகிறீங்களா போய்க்கிங்க அப்படின்னா. என்ன இவ்வளோ ஒரு பேர்டனா அம்மா வந்து தலையில் தூக்கி வைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்ட்டு. சரி செகண்ட் இயர் வந்தேன். அப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நானும் என் ஒய்ஃப் இங்கே வந்து வில்லேஜுக்கு வரோம். ஒரு 30 வருஷமாக சொஃபஸ்டிகேட்டடாக நல்லா மெட்ராஸ் இதுன்னு சொல்லி இருந்துட்டு ஒரு சேருக்குள்ளேயும் சதுக்குள்ளேயும் ஒரு வேதனை மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி பார்த்துருவோம், அம்மா சொல் வேத வாக்குன்றதுக்காக தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அது ஒரு இதாக எடுத்துகிட்டு சரி படித்ததுக்கு ஏதாவது நம்ம பண்ணி காமிக்கணும். அப்புறம் கொஞ்சம் இன்டென்சிவாக அதில் என்னுடைய கவனத்தை திருப்பி நான் பார்த்து இந்த ஊரில் அந்த நேரம் வந்து நான் சொல்கிறது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி வந்து 20 மூட நெல் ஒரு ஏக்கரில் வந்து, அதாவது 1975-80 அப்போ வந்து 20 மூட ஒரு ஏக்கரில் எடுத்துட்டா பெரிய விவசாயி என்ற பேர். எங்கள் அம்மா எடுத்ததெல்லாம் 18 மூட அப்படி பண்ணிடுவாங்க. இந்த 50 ஏக்கர்லேயும் அவங்க எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி 50 ஏக்கர் 20 மூடன்னு ஒரு 1000 மூட 900 மூட அந்த இதெல்லாம் கிடக்கும். சரி அப்படி அப்போ வந்து இப்போ இந்த எருமை மாடு வச்சு புனையை பத்துறது, அப்போ டிராக்டர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி 2 மாதத்துக்கு கருதறுப்பே இருக்கும், தலையில் சமந்து கொண்டு போவாங்க, பெரிய அது திருவிழா மாதிரி இருக்கணும்னு அது நடந்தது. சரி அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணணுன்ட்டு அப்புறம் நான் ஒவ்வொரு வில்லேஜ் கைடு அவங்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் என்னென்னதெல்லாம் கேட்டு செஞ்சு கடைசியில் நான் வந்து ஒரு ஏக்கரில் 40 மூடைன்ற சர்வசாதாரணமாக 2100 மூடை இந்த இடத்துல போட்டேன். போட்டோன்னே ஊரில் உள்ள பூரா வந்து பார்த்துட்டு போட இடம் இல்லாமல் கொட்டி வச்சிருக்காருன்னு எங்கள் அம்மாட்ட போய் பெத்த அப்படி விளைய பார்க்கணுமா, உங்கள் பேரை காப்பாற்றிட்டாரு, நம்ம ஊரில் தீவிர விவசாயி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க கண்ணீர் விட்டாங்க. என்ன இந்த ஈன்ற பெரிதும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நீ என் காப்பாற்றிடும். அதில் வந்து இந்த 50 வருஷம் ஃபுல்லாக இன்டென்சிவாக பார்த்துட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஆன்ஜியோ பண்ணுறப்பல ஆயிடுச்சு லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஃபோர். அப்புறம் என் பிள்ளைங்க எனக்கு 3 டாட்டர்ஸ் தான், பையன் பையன் தவறிட்டான். 3 பேரும் வெல் ஆஃப், நல்லா வெல் செட்டில். ஏன்னா நான் இதில் வந்தேன்னா கெனாலில் வந்தேன்னாலே எப்போ வாட்டர் ரிலீஸ்ன்ற டெய்லி நான் மதுரையில் இருக்கேன்னா எனக்கு அந்த பிடபிள்யூடி பீப்புள் பூரா நல்ல லிங்க்கில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா ராமகிருஷ்ணன் ப்ரொப்போசல் எழுதிட்டோம், சீடை ஷோ பண்ணுறோன்னா ஷோ பண்ணிக்கிறேன். ஒரே நாளில் 50 ஏக்கருக்கு விதை போடுவேன். 10 பேரை வச்சுட்டு 2 வண்டியில் சீடை ஏற்றிட்டு மார்னிங் 6க்கு ஏற்றி ஈவினிங் 6க்குள்ளே முடிக்கணும். கண்டிப்பாக
அந்த மாதிரி முடிப்பேன். சரி நான் அந்த கெனாலில் வந்துட்டேன்னு தெரிஞ்சோடனே இந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஆச்சுமே வந்துட்டார், தண்ணி வரப்போது நம்மளும் போகணும், ஃபாலோ பண்ணுவோம். அதை உங்களை பார்த்துக்கிற ஒரு அது முன்னோடி வந்து விவசாயி. ஊரில் தண்ணி வருதுன்னா அது நான் நம்ம கெனாலை ஓப்பன் பண்ணுவேன் இன்ஜினியர் மாதிரி. அது மாதிரி அதே மாதிரி வந்து எல்லாம் பண்ணி நல்லா செஞ்சேன் சார். சரி, நல்லா பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, இந்த பூமி தாய் நல்லா அள்ளி கொடுத்தா, கண்டிப்பாக. அதை மறக்க முடியாது. இப்போ என்னால் முடியலை. ஏஜ் வந்து இப்போ ரன்னிங் 80. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஃபெயிலியர் ஆகி இது வேணான்னு ஓட போகணும்னு நினச்சவங்க நம்ம முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா ஈடுபாடாக பலன் வேலை இருக்கு. பார்த்தானா நிச்சயமா விவசாயத்தில் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு நல்ல லாபம் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் என்ன இன்னைக்குள்ள ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா லேபரும் வேஜஸும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டும் வந்து அன்னைக்கு வந்து நான் வந்து அன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு நான் முதல்ல நான் என்ட்ரு பண்ணும்போது, அதாவது 50s என்ட்ரு பண்ணும்போது நான் கணக்கு பண்ணேன்னா அது 70s கணக்கு பண்ணேன்னா 13,000 ஒரு ஏக்கருக்கு வேலை நான் முடிச்சு எல்லாம் முடிச்சு அறுவடை. வீட்டில் கொண்டு போய் ஆனால் செம்மந்தே அறுத்து கொண்டு செமந்தியாக எடுத்து கொண்டு போய் அடுக்கி எல்லாம் பண்ண காலம் 13,000 முடிஞ்சிடும். 13,000. இன்னைக்கு 45,000 ரூபா இருந்தது. கண்டிப்பாக. ஸோ முடியல. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனால் இவ்வளோ மிஷினரிஸ் வந்தோம், விஷயம் இவ்வளோ வந்து technology வந்தோம். டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் என்ன லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது தெரில. கண்டிப்பாக. ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாளில் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இதில் ஃபீல்டில் வந்து அது வந்து ரோபோவே எல்லாம் பண்ணி அங்கேயே சமைச்சு கொண்டாந்து கூட கொடுத்துரும் போகுது. அந்த ஒரு டெக்னிக் வந்தாலும் ஆச்சரியப்படுறேன். அந்த அளவுக்கு எல்லாமே மாறிட்டு போகுது. 20 வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் இருக்கணும் சார், அந்த லெவலில் வந்துருச்சு. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, தன்னுடைய நிலத்தில் விளைஞ்சதை அதை அவிச்சு ஆளாட்டி இது பண்ணி இந்த சத்தான இதை சாப்பிட முடியாமல் இப்போ பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளிட்டரிங்காக கொடுத்தோன்னே கவர்ச்சிக்கு தானே இங்கே மதிப்பு. அதை வாங்கி தின்ட்டு உடம்புலையும் சேருதில்ல, உடம்பு நல்லா இல்லை. அந்த மாதிரி இதில் இப்போ எல்லாருமே அவிக்கிறதே மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்க லேபர்ஸுக்கு அவிக்கிறது அது என்னது, அதான் நல்ல பையில் கொடுக்குறானே 10 கிலோ வீட்டுக்கு வர்றாங்க, அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே தலையில் ஆயிடுச்சு சார். கண்டிப்பாக. நல்ல பழைய முறைகள் வந்து தெரியாமல் முன்னோர்கள் செய்யலை. இல்லை இன்றைக்கி நான் வந்து டிரான்ஸ்பிளான்டிங் வந்து இப்போ வந்து நம்ம விதையை தூவுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா, நான் பழைய முறையிலே நாற்றுப்பாவி எடுத்து நடுறேன், செலவானாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்கேன் சார். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் சார் எங்களுடைய நிறுவனத்துடைய சர்வீஸ் எப்படி இருக்குது சார்? சார் நம்பர் 1 சார். நான் அதில் வந்து பூஸ்டிங்காகவோ அல்லது நீங்கள் வந்து என்னை பார்க்க வந்துட்டீங்க அதுக்கு உங்களுக்கு பெருமைப்படுத்தணுக்கான்னு பேசுகிறேன். கண்டிப்பாக. என்னை பற்றி இந்த ஊரில் நானே 1 கோடி ரூபாயில் ஒரு கோயில் கட்டியிருக்கேன். 1 கோடியில் 1 கோடி ரூபாயில் இந்த கிராமத்தினுடைய பணம் போகிறேன். ஏன்னா நான் நோட்டக்காரன்னு இங்கே வந்து என்னை பிடிச்சிட்டாங்க, நீங்கள் பார்க்கணும் கிராமத்தில். அந்த ஒரு கோயில் வந்து ரொம்ப ஒரு டிஸ்மேண்டில் இருந்தது. அது சரி சும்மா சிறுசாக பண்ணணும்னு ஆரம்பிச்சு தொட்ட நேரம் அவர் அந்த ஐயனார் வந்து என் கையில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் வர்றீங்க சார் வர்றாரு, அவர்கிட்ட ஒரு டொனேஷன் கப்பு கேட்டால் நீங்கள் 5,000 தேவைன்னா நீங்கள் 50,000. ஸோ அந்த மாதிரி 1 crore கடைசியில் ஒரு 450 ரூபா மிச்சம் அது இருந்துச்சு. எல்லா கணக்கு எழுதி எல்லாம் நீட்டாக எழுதி அவன் கையில் ஒப்படைச்சிட்டு நான் விளையிறேன்னா விட மாட்டேன்றாங்க. என்னால் முடியறப்ப 5 பண்ண வச்சு நீங்கள் பாருங்கன்னு விட்டுட்டேன். அங்கே அந்த கோயில் பெரிய கோயில் ஒன்று கட்டியிருக்கோம். பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரிலாம் முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணால் நேர்மையாக நடந்தால் எல்லாமே பலன் என்றைக்கு இருக்கும் சார். கண்டிப்பாக குறைய வராது. நீங்கள் உங்களுடைய இது வந்து இப்போ வேர்ல்டு வைடு போகிறீங்க. நான் பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் போகிறது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. போகிறது ஒரு பெரிய ஸ்கேலில் நீங்கள் நல்ல ஒரு நேமை க்ரியேட் பண்ணி நல்லா வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு வந்து இன்னும் வந்து பெருமை அளிக்கிற விதமாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இதை விட்டுறாமல் நல்லா செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணணும். உங்களை மாதிரி விவசாயிகள் ஊக்குவிக்கிறதுனால தான் எங்களால் இன்னும் வந்து டெவலப் பண்ண முடியுது. இப்போ நான் எங்களுடைய முழு வளர்ச்சிக்குமே வந்து விவசாயிகளுடைய சப்போர்ட் தான். நிச்சயமாக வேறு விவசாயிகள் சப்போர்ட் இருந்தாலும் சப்போஸ் விவசாய சப்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்து உங்களை வேணும்னு நினைக்கிறோம், நீங்கள் எங்கிட்ட வர்றீங்க, நீங்கள் பிஸ்னஸ் லைக்காக செய்கிறீங்கன்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு நிச்சயமாக குறிக்கோளோட உங்களுடைய வாழ்க்கையில் இது நல்லதனமாக அவங்களுக்கு பயன்படணும். நம்ம கொடுக்குறது நம்மளோட இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பயன்பட்டு அவங்களுடைய ஜென்ரேஷன் பூரா நல்லா இருக்கும்னு நினச்சி செய்கிற ஒரு காரியமாக தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது நிச்சயமாக வளர்ச்சி அடையும். உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இன்னும் நீங்கள் உலக புகழ் பெறணுன்ற என்னுடைய தேங்க்யூ சார். வெரி கேண்டாரு. இப்போ செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது சார்? நம்மளுக்கு வளர்ச்சி சார் வளர்ச்சி நான் வந்து 1 வருஷத்தில் சரிங்க சார் நான் வச்ச தேக்குகள் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. போகும்போது ரோட்டில் பேச என்ன அவர் என்ன செடி வச்சாரு, என்ன செய்கிறாரு, என்ன அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது, என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது ஒரு நாள் என்னை
விளையாட்டாக 2 பேர் வெளியிட கேட்டாங்க, ம் என்ன பண்ணுறீங்க இப்படி வளருது ம் வேகமாக? ம் ஒன்றும் இல்லை, ஒரு ஹசரத் போனார், ம். கூப்பிட்டு அவரை பாத்தியா உதச்சோன்னே அப்படின்னு காமெடி பண்ணு. என்ன எப்படி சொல்கிறீங்களா? அதுக்குள்ளே செய்ய வேண்டிய முறைப்படி செஞ்சால் எதுவும் வளரதான் செய்யும். கண்டிப்பா நான் வளர்ந்துருக்கேன்னா என்ன இது நானாவா வளர்ந்தேன்? கண்டிப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட ஊட்டச்சத்தில் நான் வளர்ந்தேன். கண்டிப்பா அந்த நம்மளுடைய மாதிரி ஜீன் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து செய்ய வேண்டிய முறைப்படி அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ம் ஒரு அவங்க கொடுத்த நுண்ணுயிர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் சார், அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ம் ஓகே சார், அதே மாதிரி செய்வோம்னு செஞ்சேன். ம் மரங்கள்லாம் ம் எய்த்தனமாக வளருதுன்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா 1 இயர்ல 1 இயரில் 18 அடிக்கு மேலே போயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பா ஏன்னா இல்லை எங்களோட ரிவ்யூ நம்ம யூடியூப்ல போடுறோம் சார், பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு வருஷத்துல இவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்து தான் அதை பண்றாங்க. ஆமாம், அதை பார்த்து அவங்க நேரத்துல பண்ணும்போது அவங்க வாயில அதை திரும்ப சொல்லும்போது தான் நம்மளுக்கு இன்னும் மனநிலை வந்து மனசு நம்ம அதிகமா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னும் ஊக்குவிப்பாக செய்யணுன்ற ஒரு ஆசையும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். இதில் நம்ம விதை தேர்வு சார், மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து நம்ம என்னன்னா, சில பேர் நினைக்கக்கூடியது இது மரம் தானே, இதுக்கு என்ன நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், விதை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம விதை தேர்வில் வந்து மெயினாக வந்து ஒரு மரத்துக்கு ஏஜ் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 40 வருஷத்துக்கு இருக்கும். மேலே உள்ள மரங்களில் தான் நம்ம விதைகள் தேர்வு எடுக்கிறது. எடுக்கிறதுக்கு தென்னை மரத்தில் பழுத்த மரத்துலேருந்து எடுக்கிறது. கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு 7-8 வருஷம் மரத்தில் தேங்காய் காய்க்கும். ஆனால் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா குறும்ப கூட கிடைக்காது. குறும்ப கூட நம்மளுக்கு வந்து கிடைக்காது. தேர்வு நல்லா தேர்வு பண்ணி எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம ஒரு 40 வருஷம் மேலே உள்ள மரங்களில் நம்மளுக்கு பாரம்பரியம் தேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிலம்பூர், கேரள நிலம்பூர் தான் நம்மளுக்கு வந்து தேக்கு 100 வருஷம் 150 வருஷம் கடந்த மரங்கள் இருக்குது. அந்த மாதிரி மரங்களில் சீட் நம்ம மெயினாக செலக்ட் பண்ணி அதில் நம்ம டெவலப் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் வந்து கிடைக்கிறது. நம்மளுக்கு ஷார்ட் டைம்லேயும் வந்து அறுவடை பண்ண முடியாது.